ஹாய் கைஸ், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் சந்தோஷம் துக்கம், ஆண் பெண், இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய இந்த ஃபாரெக்ஸ் பிஸ்னஸ்க்கு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது தான் பார்க்கலாம். Shut up and sit down. ஃபர்ஸ்ட்டு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஹை லிக்விடிட்டி. ஹை லிக்விடிட்டினா என்னன்னா, இப்போது இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மிகப்பெரிய மார்க்கெட்னு சொல்கிறாங்க. நிறையா மார்க்கெட்ஸ் இருக்குது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் கம்பேர் டு எல்லாத்துக்கூடையுமே கம்பேர் பண்ணும்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பெர் டேக்கு $6 trillion ட்ரேட் ஆகுது. அதனால தான் எல்லா டைம்லையுமே இந்த மார்க்கெட்டில் பையர்ஸும் செல்லர்ஸும் நிறையா பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் எந்த டைமில் நம்ம பை பண்ணாலும் சரி, நம்ம செல் பண்ணாலும் நம்மளால் இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், 24 hours மார்க்கெட். ஸோ 24 hours மார்க்கெட்னால் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னா எந்த டைமில் வேணாலும் நம்ம இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் வரை ஒர்க் போகிறவங்களாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் நைட் டைமில் ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப பிஸியாக இருப்பேன், எனக்கு ஒரு 1 or 2 hour தான் ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும்னா, ஸோ நீங்கள் அந்த டைமில் ட்ரேட் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். அதையும் தாண்டி இப்போ மண்டே டு ஃப்ரைடே நான் ஃபுல் ஷெடியூலில் இருப்பேன், சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு சாட்டர்டே சண்டே கிரிப்டோ கரன்சிஸ் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, ஹை லிவரேஜ். ஹை லிவரேஜ்னால் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கையில் ஒரு 1 lakh rupees தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ் ஒரு 10 lakhs rupees வர்த்தான ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணணும்னு நினைப்போம். அதுதான் லிவரேஜ். அதாவது நீங்கள் ஒரு 1000 rupees வச்சு 1 lakh rupees வர்த்தான ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஏதாவது ஒரு பையவோ செல்லோ நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லா புரோக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா 1:100, 1:200, ஏன் 2000 வரை கூட லிவரேஜஸ் எல்லாம் தரக்கூடிய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அன்லிமிட்டெட் லிவரேஜ் கூட தர்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 4, ஈஸி ஆக்சஸ். ஈஸி ஆக்சஸ்னால் என்னென்னா, இந்த பிஸ்னஸை நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் அண்ட் ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்டர்நெட்டும் மொபைல் ஃபோனும் இல்லாமல் யாருமே கிடையாது. ஸோ அந்த ரெண்டு விஷயம் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 5, லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு. அதாவது இந்த ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்னோடய தாட் எப்படி இருந்துச்சுன்னா, ட்ரேடிங் பண்ணணுன்னாலே நம்ம கையில் லட்சக்கணக்கில் பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போது இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஈவன் ஒரு $20 வச்சு கூட நம்ம இந்த ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண முடியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில புரோக்கர்ஸு $5 கூட இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரியணும், அது அடுத்த விஷயம், அது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சின்ன அமௌண்ட், ஒரு 1000 rupees, 2000 rupees வச்சே இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.